வணக்கம். முதலமைச்சர் விஜய் ப்ரோ அவர்களே, முதல் ஊனமுற்ற நபரை கூட்டிட்டு போய் 18 இடங்களை எலும்பு உடைச்சிருக்காங்க காவல்துறை. 2 கைகளை துண்டா உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்க 2 அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பூரா பொய்யே. சிறுபுள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுங்கிற கதையா இருக்கு உங்களோட பேச்சு. எதை சொன்னாலும் நம்பிக்கை வாங்கன்னு மக்கள் நீங்களும் பாய்க்கு வந்து விட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டுருக்கீங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அருவாலே வெட்டி கொண்டிருக்கான்னா, தடுக்கோட தாயை வெட்டி இருக்கான். கஞ்சா போதை இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் எதையுமே பாக்குறது இல்ல. வெறும் போஸ், ஷூட்டிங், ரீல்ஸ். வணக்கம். முதலமைச்சர் விஜய் ப்ரோ அவர்களே, சாத்தான்குளம் ஃபீலிக்ஸ் ஜெயராஜுக்காக நீங்க வந்து ரோட்ல போராடுனீங்கல்ல, நீங்களும் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அமைச்சரும் எங்களுக்கு சாரி எல்லாம் வேண்டாம், நீதிதான் வேணும், நீங்க ரோட்ல இறங்கி போராடுனீங்களே. இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க, நாகர்கோயில்ல சபரிவர்மன் அப்படிங்கிற உடல் ஊனமுற்ற நபரை கூட்டிட்டு போய் 18 இடங்களை எலும்பு உடைச்சிருக்காங்க காவல்துறை. 2 கைகளை துண்டா உடைச்சிருக்காங்க. ஆல்ரெடி உடஞ்சிருக்குது. அவங்க குடும்பம் இன்னைக்கு ரோட்ல நின்று கதறுது. இன்னைக்கு நீங்க சாரி சொல்ல போறீங்களா, நீதி கொடுக்க போறீங்களா? சுவாய திறந்து பேசுங்க. அது மட்டும் இல்ல, பழனி பாரதண்டாயுதபாணி கோயில்ல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய் காட்டை போட்டானுங்க. இன்னைக்கு இவங்க 2 அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சார் பதிவாளர் செய்தது தவறு. இதுக்கு முன்னாடி ஒரு அவங்க அணுகுனாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யாருன்னு பேர் சொல்ல மாட்டேறாங்க. அணுகுனாங்க அவங்க அப்ப வந்து இவர் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் வந்து இவங்களை பண்ணிக்கலாம்னு சொல்லுச்சு. பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உண்டான ஆதாரத்தை அமைச்சரை காட்ட சொல்லுங்க. பூரா பொய்யே. சிறுபுள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுங்கிற கதையா இருக்கு உங்களோட பேச்சு. அது மட்டும் இல்லைங்க, மாமல்லத்துல சென்னையில உங்களோட தாவேகா நிர்வாகி ரோட்டு வேலைக்கு அந்த ஒப்பந்ததாரர் 1,30,000 லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவர் வீடியோ வெளியே வந்திருக்கு. அவர் உடனடியா நியூஸ்காரர்கள் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நான் வந்து கடன் வரவு செலவு வச்சிருந்த 1,30,000 ரூபாய், 1,30,000 நான் திருப்பி எனக்கு கொடுத்தாரு, அதைத்தான் நான் வாங்கிட்டேன். என் மேல வேண்டே பழி போடுறாங்க. முதலமைச்சர் மேலேயும் என் மேலேயும் சேர்ந்து பழி போடுறாங்க, ஆட்சி சரியில்லை அப்படின்னு. எதை சொன்னாலும் நம்பிக்கை வாங்கன்னு மக்கள் நீங்களும் பாய்க்கு வந்து விட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டுருக்கீங்க இல்லையா? விருதுநகர் மாவட்டத்துல காரியப்பட்டி ஒரு ஊருக்கு பக்கத்துல தன்னோட அத்தை மக தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அருவாலே வெட்டி கொண்டிருக்கான்னா, தடுக்கோட தாயை வெட்டி இருக்கான். கஞ்சா போதை இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் எதையுமே பாக்குறது இல்ல. வெறும் போஸ், ஷூட்டிங், ரீல்ஸ் இதெல்லாம் விட்டு போட்டு இத்தனை நாட்டை விட்டு போட்டு இந்த நிர்மல்குமார் அமைச்சர் என்னமோ எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த தெரியல, கட்சியை வேற ஆளாத்துக்கு ஒப்படைத்துருங்க. வந்து எடுத்துங்க கட்சி உங்களுக்கு, நீங்க வந்து எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு பல கட்சி பலராம ஆச்சு. நீங்க தான் நீங்க பல கட்சி தாவி இருக்கீங்கல்ல, நீங்க இங்க இருந்து போனவர் தானே. அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க தொண்டர்கள் கேர பையனுங்க தூக்கி கொடுத்துறோம், நீங்க எடுத்துட்டு போய்க்கங்க இல்லையா? வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசாதீங்க. 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கோம். 55 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவும் ஆண்ட கட்சி எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்காங்க உயிரோட உயிராக. தயவு செஞ்சு நேற்று முளைச்சது பேசினா திருப்பி நாங்களும் தேவையில்லாத பேசுவோம். மரியாதையா பேசிக்கங்க.